போன பாட்டுல கங்காதேவிய தேவலோகம் வரைக்கும் நம்ம பிரம்மதேவரே வந்து கூட்டு போனதுனால தாரகாசுரன் தேவர்களை எதிர்த்து தேவலோகத்தையே கலங்கப்படுத்தணும்னு சொன்ன அந்த முயற்சிகள் எல்லாம் வீணா போனதை நினைச்சு எரிச்சலோட இருக்கான். இனி எல்லா தேவர்களுமே சதா காலத்துக்கும் நிலைச்ச பவித்திரத்தோடையும் நிலைத்த சக்திகளையும் பெற்று இருப்ப அப்படிங்கிற மாதிரி குருதேவர் சொல்ல அதை கேட்டு இவனுக்கு எரிச்சல். அங்க நம்ம அசுரகுரு இன்னும் கண்ணி பண்றாரு. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன், நீ செய்யற யுத்தம் தர்மத்தின் சார்பாக இல்ல, அதனால உனக்கு வெற்றி கிட்டாது. ஏற்கனவே நான் அதெல்லாம் சொன்னேன், நீ எங்க கேட்ட கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி குருதேவர் எடுத்து சொல்ல அதுக்கு நம்ம தாரகாசுரனும் பிறகு என்ன வேற என்ன செய்ய சொல்றீங்க? சதியோட பிண்ட துண்டங்களை அழிக்கிற என்னோட முயற்சிகள் எல்லாமே வீணா போச்சு. யாரால? அந்த சிவனால. சக்தி பீடங்களை காப்பாத்துறதுக்காக பாதுகாக்கிறதுக்காக கால பைரவர்களை வேற ஒவ்வொரு சக்தி பீடத்திலயுமே காவலனா போட்டு வச்சு போயிட்டாரு அந்த சிவன். நீ நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு தாரகாசுரன். அப்ப நம்ம தாரகாசுரனோட மனசுல ஒரு ஐடியா, ஒரு எண்ணம். சிவ இப்போ நாடோடி மாதிரி தனியே தன்னந்தனியே அப்படியே காட்டு பக்கம் போய்கிட்டு இருக்காரு. ஆதிபராசக்தியை பத்தி எக்குறிப்புமே எந்த ஒரு குறிப்புமே இப்ப வரைக்கும் இல்ல. ஒரு கால் இதெல்லாம் தேவர்களோட சூழ்ச்சியா இருக்குமோ, நம்மள திசை திறப்பறதுக்காக ஏதோ அவங்க செய்யறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். எப்படியாவது ஆதிபராசக்திக்கும் சிவனுக்கும் நடுவுல ஒண்ணு சேர்ந்துட கூடாது, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த கூடாது அப்படிங்கிற அந்த கவலை அவனுக்கு இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த குழப்பத்துல இருந்து தனக்கு ஒரு நல்ல தீர்வை எடுத்து சொல்லும்படி தன்னோட குருநாதர் அசுரகுரு சுக்கராச்சாரியார் கிட்ட இவர் கேட்கிறார். இப்பதான் குருநாதர் மேல இவனுக்கு பற்றுதலே வந்திருக்கு போல. குருநாதா ஏதாவது பார்த்து பண்ணு குருநாதா அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு நம்ம அசுர குருதேவரோ, தாரகாசுரா நீ செய்யற எந்த செயலுமே தர்மத்தின் பக்கம் நிக்கலைனாலும் நான் ஒரு குருவோட தர்மம் என்ன, தன்னோட சிஷியனை எப்படியாவது அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த இக்கட்டான சூழலில் இருந்து அவனை காப்பாத்துறது. அந்த வகையில நீ தர்மத்தின் பக்கம் நிக்கல அப்படின்னா கூட உன்னை காப்பாற்ற வேண்டியது எனது தர்மமாக, எனது கடமையாகிறது. அதனால நான் உனக்கு உதவி பண்றேன், ஒரு ஐடியா பண்றேன் அப்படின்னு யோசிக்கிறார். ஒரு நீண்ட கால சிந்தனைக்கு அப்புறம் பக்கத்திலே இருந்த சக்ரி அப்படிங்கிற அந்த அடியால கூப்பிட்டு, சக்ரி அசுரா நீ ஒரு அழகான அப்சரையாக மாறணும், ஒரு பொம்பளை புள்ள வேஷத்துக்கு மாறணும், மங்களகரமா அழகா இருக்கணும். அந்த அழகோட நீ இந்திரலோகம் போகணும். இந்திரலோகத்தில் இருக்கிற தேவ கன்னிகை கூட நீயும் நடுவுல ஒரு பொண்ணு மாதிரி கலக்கணும். தேவர்கள் சிவனை பத்தியோ ஆதிபராசக்தியை பத்தியோ ஏதாவது திட்டம் தீட்டுனா, இல்ல அவங்களை பத்தி ஏதாவது செய்தி உனக்கு தெரிஞ்சது அப்படின்னா உடனே வந்து என்கிட்ட சொல்லணும். இதன் மூலமாக தேவர்களோட சூழ்ச்சி ஏதாவது இருந்தா, திட்டம் ஏதாவது இருந்தா அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சூப்பரான ஐடியாவை எடுத்து சொல்றாரு நம்ம குருதேவ சுக்கராச்சாரியார். இந்த பக்கம் நம்ம சிவன் பார்த்தா ஒரு நாடோடி மாதிரி நடந்து போயிட்டே இருக்கார். சிவன் இப்படி காதல் தோல்வியில, கல்யாண தோல்வியில, மனைவியை இழந்த அந்த துக்கத்துல ஒரு நாடோடி மாதிரி, ஒரு பித்தன் மாதிரி, ஒரு சித்தன் மாதிரி சுத்தி திரியறத பாக்குற இந்திரலோகத்தில் இருக்கிற தேவ கன்னிகளோ சிவனோட இந்த நிலைமையை எண்ணி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. மகாதேவரோட இந்த கவலையை போக்கக்கூடிய ஏதாவது ஒரு தீர்வு, ஒரு ஐடியா யாருக்குமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம இந்திரதேவர் அங்க இருக்காரு. அவர் சொல்றாப்ல, இது மகாதேவரோட ஒரு கவலை நிலை கிடையாது, இது மகாதேவர் தன்னோட காதலி மீது வைத்திருக்கிற அதி தூயமான அந்த காதலோட வெளிப்பாடு அப்படின்னு ஒரு சொற்பொழிவா ஆத்துறாரு. இந்த அளவுக்கான ஒரு அதி தூய காதலை மகாதேவரால மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு கால் அவரோட இடத்துல, எப்படி ஒரு கால் நம்ம சிவனோட இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தா எப்பயோ அவரு எல்லாத்தையும் மறந்துவிட்டு உலக இன்ப மார்க்கத்தின் பின்னாடி போய்கொண்டு இருந்திருப்பாங்க. சிவன்கிறதுனால, அவர் ஒரு இறைங்கிறதுனால இன்னும் சுத்தபத்தமா தூய்மையோட தர்மத்தின் பால் அவர் நடந்து கொண்டிருக்கிறார், காதலின் பொறுத்து கவலை கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இந்திரலோகத்து இந்திரன் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், அரசன் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனா நம்ம கங்காதேவி ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கங்காதேவி கிட்ட போய், என்னம்மா ஏமா இப்படி சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்க, ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு கேட்டா, எனக்கு இனம் புரியாத ஏதோ ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுவதாக கங்காதேவி சொல்றாங்க. இப்போ நம்ம சிவன் அளவுக்கு அதிகமா காதலை கொட்டி கொட்டி வச்ச, பாசத்தை கொட்டி கொட்டி வச்ச நம்ம சதிதேவி உசுரோட இல்ல, இறந்துட்டாங்க. அப்படி இறந்து போனதுக்கு பிறகும் கூட சதி மீது சிவன் வச்சிருக்கிற அந்த காதலால எனக்கு சதிதேவி மேல பொறாமையே இருக்கு, அவங்க இறந்துட்டாங்கன்னாலும் அவங்க மேல எனக்கு பொறாமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க கங்காதேவி. இறந்து போன சதிதேவி ஒரு மிகுந்த பாக்கியசாலி. அவருக்கு மனிதர்களோட காதலுக்கு அப்பாற்பட்டு இறைவனின் மீது காதல் ஏற்பட்டது. அந்த காதலும் கைகூடியது. சதி செத்து போனதுக்கு பிறகு சிவன் இப்போ வேற யாரையுமே காதலிக்கவும் மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன்னு வைராக்கியமா இருக்கிறாப்ல. ஆனா நான் ஒருவேளை சதியோட இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பா என் உசுரை விட்டுருக்க மாட்டேன், என்ன நடந்தாலும் தற்கொலை முயற்சி மட்டும் பண்ணிருக்க மாட்டேன், சிவனோட சேவையிலேயே என்னோட வாழ்க்கையை கழிச்சிருப்பேன் அப்படிங்கிறாங்க நம்ம கங்காதேவி. அதை கேட்கிற நம்ம இந்திரனும், இப்படி நீ யோசிக்கிறதுனால சதிதேவி பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது, காலம்தான் சதி செய்தது சரியா தவறா அப்படிங்கறத எடுத்து சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு இந்திரன். இந்த பக்கம் நம்ம சிவனும் தன்னோட வாழ்வை முழுக்க முழுக்க இனி தனிமையிலேயே சதியோட நினைவுகளோட வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த மார்க்கத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காரு நம்ம சிவன். நந்தி தேவரோ பின்னாடியே போய்கிட்டு இருக்காரு. வேண்டாம் கைலாயத்துக்கு வந்துருங்க, கைலாயத்துக்கு வந்துருன்னு ஒரு தடவை 2 தடவை இல்ல 100 தடவைக்கு மேல கூப்பிட்டாச்சு. மகாதேவரோட கால்ல விழுந்து கூட என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. ஆனா மகாதேவரோ அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அப்படியே போய்கிட்டு இருக்காரு. சிவனோட இந்த நிலைமை என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா மாறும். அப்படி சிவனோட நிலைமை மாறுற வரை நாம பொறுமையா இருக்கணும். ஆனா இப்ப இருக்கிற இந்த ரூபத்துல என்னால பொறுமையா இருக்க முடியாது, தினம் தினம் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருக்கணும். சிவனை நினைச்சு கவலைப்பட்டு
பட்டுக்கிட்டே இருக்கணும். சிவனை விட்டு பிரிஞ்சிருக்கிற இந்த ஒவ்வொரு கணத்தையுமே கடின நெஞ்சோடு கடந்து போகணும். மனசை கல்லாக்கிக்கிட்டு வாழணும். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. பேசாம மனசை கல்லாக்குறதுக்கு பதிலா ஒட்டுமொத்த உடலையுமே கல்லாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம நந்தி தேவர் எல்லா கோயில்லையும் சிலையா பாக்குறீங்கல்ல, அந்த நந்தி கல்வடிவமா மாறிடுறார், சிலையா மாறிடுறார். அப்படி சிலையா அவர் மாறுறதுக்கு முன்னாடி மறுபடியும் சிவன் தன்னோட கையால இந்த கல்லை எப்ப தொடுறாரோ அப்பதான் நானே இந்த கல் வடிவத்திலிருந்து நந்தி ரூபத்துக்கு மாறுவேன் அப்படின்னு வேற சத்தியம் பண்ணிட்டு இப்படி சிலையா மாறி நிக்கிறார், உட்கார்ந்திருக்கார். சிவனோ அப்படியே போன போக்குல இன்னும் சில பல அடிகள் தாண்டி போய் தன்னோட சூலத்தை வெளியிலேயே வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு கோயிலுக்குள்ள போய் ஒரு ஆழ்ந்த தியானத்துல ஈடுபடுகிறார். இந்திரலோகத்திலேயோ கங்காதேவி சிவனை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏமா இப்படியே சோகமா இருக்குன்னு அந்த பக்கத்துல இந்திரதேவ இன்னும் கண்டினியூ பண்ணி கேள்வி கேட்டுக்கிட்டு தாங்க இருக்காரு. அங்கதான் நம்ம கங்காதேவி சொல்றாங்க, நான் இந்த மாதிரி சிவனை காதலிக்கிறேன், அவரை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு கால் சிவன் மறுமணத்துக்கு தயாராயிட்டார்னா, மறுபடியும் கல்யாணம் பண்றதுக்கு தயாராயிட்டார் அப்படின்னா, அந்த ஒரு நாள் என்னைக்கு அவரு மறுமணத்துக்கு தயாராக இருக்கிறாரோ அந்த ஒரு நாள் வரும் என்று எண்ணியே என்னோட வாழ்க்கையை நான் கழிக்கவிருக்கிறதாக எடுத்து சொல்றாங்க. ஆனா சிவனும் என்னோட நெஞ்சில உனக்கு கொஞ்சம் கூட இடம் இல்ல அப்படின்னு கோபத்தோட சொல்லிட்டு நிராகரிச்சுட்டாராம் இவங்களோட காதல. ஒரு கால் எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது சதியோட மறுபிறவியோட தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு போயிட்டார். போன எபிசோட்லயே நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நினைச்சு தான் வருத்தப்படுறதா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கங்காதேவி. இதை கேட்ட நம்ம இந்திரரோ அது சீக்கிரம் நடக்க போகுது. என்ன சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டா சதியோட மறுஜென்மம், ஆதிசக்தியோட மறுபிறவி மறுபடியும் நடக்க போகிறதா இந்திரதேவர் எடுத்து சொல்றாரு. அதுவும் யார் மூலமா? உங்க அம்மாவான மீனாவதியோட வயிற்றுலதான் சதியோட மறுஜென்மம் பார்வதிங்கிற பேர்ல பிறப்பெடுக்க போறதா எடுத்து சொல்றாரு. அதுவும் ஒரு விஷ்ணு கோவில்ல தான் பார்வதி பிறக்க போறதாவும் எடுத்து சொல்றாரு. இப்படி இந்திரரும் கங்காவும் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த மேட்டரை ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த அரக்கன், பொண்ணு ரூபத்துல இருக்கிற அப்சரை ரூபத்துல இருக்கிற அந்த அரக்கன் எல்லா மேட்டரையும் கேட்டு குடுகுடுன்னு இந்த பக்கம் ஓடி வந்து நம்ம அரக்க அரசன் தாரகாசுரன் கிட்ட எல்லாத்தையும் வந்து ஒப்பிச்சிட்டு இருக்கான். மேட்டரை கேள்விப்பட்ட நம்ம தாரகாசுரனும் ஆதிபரா சக்தியோட மறு ஜென்ம ரூபத்தை அந்த குழந்தை ரூபத்துல இருக்கும் போதே கொன்னுடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. இதை கேட்கிற நம்ம அசுர குருவோட முகத்திலேயோ திகைப்பு கலந்த ஒரு தவிப்பும் இருக்கு. நம்ம தாரகாசுரனோ பகுரூபா அப்படிங்கிற ஒரு அரக்கிய கூப்பிடுறான். இந்த பக்கம் நம்ம விஷ்ணு கோயில்ல பர்வதராஜனும் மீனாவதியும் சேர்ந்து ஏதோ ஒரு பூஜை நடத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம மீனாவதி தாயாருக்கு மயக்கம் ஏற்படுகிறது. அப்படியே அடுத்த கொஞ்ச நேரத்துல பிரசவ வலி உருவாகுது. அப்படியே பிரசவ வலியில துடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. குழந்தை ரொம்ப அழகோட அதீத தேஜஸோட பிறக்குது. ஒரு பொலிவு அந்த குழந்தையோட உடம்புல எப்பவுமே இருக்குது. இது எல்லாத்தையுமே அந்த பக்கம் தவத்துல தியானத்துல இருந்தா கூட நம்ம சிவனோ தன்னோட ஞான திருஷ்டியால பாத்துக்கிட்டு தான் இருக்காரு, உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் உணர்ந்து கொள்கிறார் அப்படிங்கறத அங்க டயலாக்கால நமக்கு டைரக்டர் காமிக்கல. மாறுதலா சிவனோட கண்கள்ல இருந்து அப்படியே ஊத்திக்கிட்டு இருக்கிற அந்த ஆனந்த கண்ணீரை காமிச்சு நமது சிவன் இந்த காட்சிகள் எல்லாம் கண்டுகொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு புரிய வைக்கிறாங்க. அவரோட கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பக்கத்துல ஆதி சக்தியோட இந்த மறுபிறப்புனால பிரம்மதேவரும் விஷ்ணு பகவானும் லட்சுமி தேவியும் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. ஆதிசக்தியோட மறுபிறப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்தோட மறுபிறப்பு போல இருக்கிறதா உணர்வதாக நம்ம லட்சுமி தேவி எடுத்து சொல்றாங்க. இருட்டுல மூழ்கி போன இந்த உலகத்தை ஆதிபரா சக்தியோட இந்த பிறப்பு மீண்டும் பிரகாசமாக்கும், வெளிச்சத்தை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம லட்சுமி தேவி. அந்த சமயத்துல நம்ம மகாவிஷ்ணுவோ ஒரு அருள்வாக்கு சொல்றார், ஒரு அருள்வாக்கு தர்றாரு. இந்த நாள் ஆதிசக்தி பிறந்த நாள், மறுபிறவி எடுத்த நாள், இத சுபதினமா கொண்டாடணுங்கிறார். எப்படி சரஸ்வதி தேவி மூலமா எல்லாருக்கும் ஞானம் கிடைக்கிறது போல, லட்சுமி தேவி மூலமா எல்லாருக்கும் தனம் அதாவது சொத்து பத்து கிடைக்கிறது போல, ஆதிசக்தி மூலமா இனி உலகம் துக்க நிவர்த்தி அப்புறம் மன நிம்மதி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்கள வந்து சேரும், தன்னை ஆற்றல் மிக்கவர்களாக அவர்கள் உணர்வார்கள் அப்படிங்கிற மாதிரி அருள்வாக்கு சொல்றாரு நம்ம மகாவிஷ்ணு. இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. இனி இந்த குழந்தை ஆளாகணும், வயசுக்கு வரணும், அதுக்கப்புறம் பெரிய மனுஷி ஆகணும், அதுக்கப்புறம் கல்யாண வயசை எட்டணும், அதுக்கப்புறம் தான் சிவனோட சேர முடியும். எவ்வளவு பெரிய கேப் இருக்குங்கிற மாதிரி நம்ம லட்சுமி தேவி நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. திருமண வயசு கல்யாண வயசு அடைஞ்சாதான் ஆதிசக்தியோட இந்த பிறப்பிற்கான காரணமே முழுமையடையும், அது மூலமா தான் மும்மூர்த்திகளுமே பூரணத்துவம் அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லிட்டு இருக்காரு நம்ம பிரம்மதேவர். ஆனா இங்க எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு, ஒரு தயக்கம் இருக்கு. அது என்னன்னா நம்ம சிவனை நினைச்சு, நம்ம சிவனோட அந்த வைராகியத்தை நினைச்சு இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயம். சமயம் வர நேரம் பார்த்து ஆதிசக்திய முழு மனசோட சிவன் ஏத்துப்பாரா, இல்ல ஏற்கனவே பட்ட கஷ்டம் போதாதா மறுபடியும் இந்த மாயையில குடும்பங்கிற அந்த சிலந்தி பின்னலுக்குள்ள சிக்கிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சா என்ன ஆறுதுங்கிற மாதிரி பிரம்மதேவர் கவலைப்படுறார். இந்த பக்கம் நம்ம சிவனை பார்த்தா அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் அப்படியே ஊத்தெடுத்து ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த கண்ணீரோட அர்த்தம் என்ன? அது எல்லாம் அல்ல அந்த மகாதேவருக்கே தெரியும், அந்த சிவனுக்கே தெரியும். இந்த பக்கம் நம்ம விஷ்ணு கோயில்ல பார்த்தா ஆதிசக்தியோட இந்த பிறப்ப ஆடலோட பாடலோட எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அங்கதான் அந்த அரக்கி பகுரூபா தாரகாசுரனால ஏவப்பட்ட அந்த அரக்கி வந்து நிக்கிறா. தாரகாசுரன் சொன்னதெல்லாம் நினைச்சு பாக்குறா. போயும் போயும் ஒரு பிறந்த பச்சை குழந்தைய போய் கொல்றதுக்கு என்ன மாதிரி ஒரு சக்தி படைத்த ஒரு அரக்கியை அனுப்புறாரே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. சுக்கராச்சாரியா சொன்னதையும் நினைச்சு பாக்குறா. அந்த குழந்தை சாதாரண
சாதா குழந்தை இல்ல, அது ஆதிசக்தியோட சொரூபம். ஒருவேளை நீ அந்த குழந்தையை அழிச்சிட்டேன்னா, அதன் மூலமா தாரகாசுரனோட அந்த மரண பயத்தை போக்கிட்டேன்னா, அது உன்னோட மிக பெரும் பாக்கியம் அப்படின்னு நம்ம சுக்கராச்சாரியா எடுத்து சொன்னதை அவன் நினைச்சு பாக்குறா. இதெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டே அந்த குழந்தைய பாக்குறா. குழந்தை கூட அப்படியே மைண்ட் வாய்ஸ்லயே பேசுறா. ஒரு கால் நீங்க அந்த ஆதிசக்தியோட மறுபிறவியா இருந்தா என் மனசுல இப்போது இருக்கிற அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதா எனக்கு நீங்க வரமளிக்க வேண்டும் தாயே அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. இந்த பக்கம் பர்வதராஜனை யாரோ ஒருத்தர் வந்து பார்த்து பேசிட்டு போறாரு. அவரு பார்த்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் ராஜாவோட மனசுல ஏதோ ஒரு கவலை, ஒரு மாதிரி இருக்காப்ல மனுஷன். குழந்தை எவ்வளவு அழகா பிறந்திருக்கு, எவ்வளவு தேஜஸோட பொலிவோட பிறந்திருக்குன்னு அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பாவோட முகத்துல இருக்கிற அந்த கவலை குறித்து மீனாதேவி விசாரிக்கிறாங்க. பர்வதராஜன் கிட்ட ஏன் கவலையா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதற்கு நம்ம பர்வதராஜனும் அதே பழைய கதையை தான் சொல்றான். என்ன பழைய கதை, என்ன அதே பழைய கதை, அதெல்லாம் நமக்கு தெரியாது, பட் அந்த அம்மாக்கு தெரியும். ஒண்ணுமில்ல, இவரோட ராஜ்யத்தை நாகராஜா அப்படிங்கிற ஒருத்தன் ஆக்கிரமிப்பு பண்ண நினைச்சுக்கிட்டு இருக்கான. அது ஒரு பக்கம் கவலை. இன்னொரு பக்கம் நம்ம கங்காதேவியோ கல்யாணம்னு தனக்கு ஒண்ணு நடந்தா அது சிவன் கூட தான் அப்படின்னு கௌரவத்தோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனா சிவனோ கங்காதேவி கிட்ட என்ன குறை இருக்குன்னு தெரியல, கங்காதேவியை ஏத்துக்க மறுக்கிறார். அது ஒரு பக்கம் கவலை. இதை நினைச்சுதான் வருத்தப்படுறதா அவர் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கத்துல நம்ம பகுரூபா ஆதிசக்தியை அழிக்கிற பொருட்டு அப்படியே அவ ஒரு இன்னொரு ரூபத்துக்கு மாறுறா. அதுவும் யாரோட ரூபம், அந்த குழந்தைய பெத்த தாயோட ரூபத்துக்கு மாறுறா, மீனாதேவியோட ரூபத்துக்கு மாறுறா. ஆதிசக்தியை அப்படியே கையில எடுத்துக்கிட்டு வெளியில போற சமயம் நம்ம பர்வதராஜன் அங்க வந்துடுறாரு. பர்வதராஜன் கிட்ட அவ மாட்டிக்கிறா. என்ன குழந்தைய தூக்கிட்டு போற, என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டா, குழந்தைக்கு நல்ல காத்து வசதி வேணும், அதனாலதான் கொஞ்சம் காத்தாட வெளியில கூட்டிட்டு போறதா சொல்றா. சொல்லிட்டு குழந்தைய வெளியிலயும் கூட்டியும் போயிடுறா. இவர் அதுக்கப்புறம் உள்ள வராரு. ரூமுக்கு வந்த பிறகுதான் தெரியுது பர்வதராஜனுக்கு குழந்தைய தூக்கிட்டு போனது வேற யாரோ அப்படிங்கிறது. உடனே பர்வதராஜன் தன்னோட சேனையை அனுப்பி அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்காம ஒரு ஆர்டர் போடுறாரு. அதுக்குள்ள அந்த பகுரூபாங்கிற அரக்கியோ குழந்தைய தூக்கிட்டு போய் தீ கொப்பளிக்கக்கூடிய ஒரு எரிமலைக்கு கொண்டு போய் அங்க தூக்கி போறதுக்காக ரெடியா இருக்கா. குழந்தைய உள்ள தூக்கி போட போறதா சொல்றா. இந்த பக்கம் மீனாதேவியும் பர்வதராஜனும் தங்களோட மகளை தேடிக்கிட்டு இருக்காங்க. மீனாதேவி வேற வழி இல்லாம, என் அப்பனே, என் குல தெய்வமே, நாராயணா, என் பிள்ளைய காப்பாத்து அப்படின்னு கதறாங்க. அந்த குரல் வைகுண்டத்துல இருக்கிற நம்ம மகாவிஷ்ணுவுக்கும் சரி, அந்த நாராயணனுக்கும் சரி, பக்கத்திலே இருக்கிற லட்சுமி தேவிக்கும் சரி நல்லாவே கேக்குது. மீனாதேவி கஷ்டத்துல தான் குழந்தைய காப்பாத்து சொல்லி கதறாங்களே, அதுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாமா, ஓடோடி போய் என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம விஷ்ணுவோ, நான் அந்த குழந்தைய காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்ல, அந்த குழந்தை யாரு, ஆதிபரா சக்தியோட ரூபம், யாரோட உதவியும் அந்த ஆதிசக்திக்கு தேவையில்லை அப்படின்னு மகாவிஷ்ணுவே எடுத்து சொல்றாரு. இது ஆதிசக்தியோட இனி அவங்க நடத்த போற லீலைகள்ல இதுவும் ஒண்ணுங்கிறார். இதுக்கு பின்னாடியும் ஒரு உன்னதமான ஒரு செயல்பாடு, அதுவும் நம்ம ஆதிபராசக்தி குழந்தை வடிவத்தில் இருக்கும் போதே நடக்கவிருக்கிறதாவும் சொல்றாரு. இப்போ அங்க அரக்கியா போய்கிட்டு இருக்காளே பகுரூபா, உண்மையிலேயே அவ ஒரு அரக்கி கிடையாது, அவ ஒரு அப்சர. இந்திரலோகத்துல இந்திரனுக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவ. இந்திரன் கொடுத்த ஏதோ ஒரு சாபத்தின் பேரால அப்சராவா இருந்தவ, தேவ கன்னிகையா இருந்தவ அரக்கியா பகுரூபாவா மாறிட்டா. அப்படி தேவ கன்னிகையா இருந்து அரக்கியா மாறின, அந்த சாபத்தினால மாறின அந்த சாப விமோச்சனத்தை கொடுக்கிறதுக்காக, அந்த சாபத்துக்கான விமோச்சனத்தை கொடுக்கிறதுக்காக தான் ஆதிபராசக்தி இந்த மாதிரி ஒரு லீலையை நடத்தவிருக்கிறதா விஷ்ணு எடுத்து சொல்றாரு. எரிமலையில அந்த அரக்கி பகுரூபா குழந்தைய தூக்கி எரிமலைக்குள்ள வீசுற வேலையில அந்த குழந்தை பகுரூபாவோட மணிமாலையை பிடிச்சு இழுக்கும். உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. குழந்தைய பாக்குறாங்க. இருந்தாலுமே பாப்பா, உன்னோட எந்த ஒரு செயலும் என்னை தடுக்காது, இன்னைக்கு உன்னை இந்த எரிமலைக்கு உணவாக்கியே தீருவேன், பஸ்மமாக்கியே தீருவேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறாங்க பகுரூபா. குழந்தைய மறுபடியும் தூக்கி அப்படியே அந்த எரி குழம்புக்குள்ள எரிகிற வேலையில கல் தடிக்க போய் குழந்தை விழ வேண்டிய அந்த எரிமலைக்குள்ள இப்ப நம்ம அரக்கி விழ போகிறாள். அந்த சமயம் போனா போயிட்டு போது கொலகாரி தானே அப்படின்னு பார்க்காம ஆதிபராசக்தி அவளோட ஒரு துண்டு முடிய மட்டும் அப்படியே பிடிச்சு பகுரூபா கீழே விழாம இந்த குழந்தை காப்பாத்துது, நம்ம ஆதிசக்தி காப்பாத்துது. ஆல்மோஸ்ட் சாகர தருவாய்க்கு போய் ஒரு தெய்வீக சக்தியால தான் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும்னு ஏற்கனவே எழுதப்பட்டது விதி. அதனால இப்போ சாகம் தருவாயில தெய்வ சக்தியால காப்பாற்றப்பட்டு இப்ப இவளுக்கு சாப விமோசனம் கிடைச்சிருச்சு. மறுபடியும் ஒரு அப்சரையா இவங்க மாறுறாங்க. அடுத்து என்ன ஆகும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம். தேங்க்யூ.